என்றும் ஒருவுதல் வேண்டும், புகழோடு நன்றி பயவா வினை. புகழையும் அறத்தையும் தரக்கூடாத எந்த விஷயத்தையும், உனக்கு புகழ் இல்லை என்றால் அந்த செயலை செய்யாதே, அறம் இல்லாத ஒன்றை நீ செய்யாதே. என்றும் ஒருவுதல் வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றோம். பகவான் ராமகிருஷ்ணர் தன்னுடைய சீடர்களுக்கு தினந்தோறும் சத்சங்கம் நடத்தி சமய கருத்துக்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சரை பொறுத்தவரை அவர் ஒரு அத்வைதி, பிரம்மத்தை நம்பக்கூடியவர். விவேகானந்தராக இருந்தாலும் சரி அல்லது பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அத்வைத சித்தாந்தத்திற்குள் ஊறியவர்கள். பிரம்மம் என்பதுதான் உண்மையானது, உலகம் அனைத்தும் மாய தோற்றம் உடையது, இவையெல்லாம் என்றாவது ஒரு நாள் அழிந்து போகும் அல்லது மாறி போகும் என்ற கருத்தின் அடிப்படையிலே இருப்பவர்கள். அவரிடம் ஆன்ம பயிற்சி பெறுவதற்காக, ஆன்மீக பயிற்சி பெறுவதற்காக பல சீடர்கள் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சீடர்களுக்கெல்லாம் இவர் ஒரு சோதனை வைக்கிறார். ஒரு சீடன் தகுந்த அளவிற்கு பாடங்களை கற்றுவிட்டானா, தகுந்த பயிற்சியை பெற்றுவிட்டானா என்று எப்படி ஆசிரியர்கள் முதல் பருவ தேர்வு, இரண்டாம் பருவ தேர்வு என்று வைப்பதை போல தன்னுடைய சீடர்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு தேர்வு வைக்கிறார். அந்த தேர்வு என்னன்னா, இன்னும் ஒரு வார காலத்திற்குள் ஒவ்வொரு சீடனும் உங்கள் வீட்டிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசியை யாருக்கும் தெரியாமல் திருடி கொண்டு வர வேண்டும். ஒரு குரு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றார், யாருக்கும் தெரியாமல் ஒரு கைப்பிடி அரிசியை திருடி கொண்டு வாருங்கள், உங்களுக்கு ஒரு வார காலம் நேரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன பிறகு ஒவ்வொரு சீடனாக வீட்டிலிருந்து அரிசியை யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒரே ஒரு சீடன் மாத்திரம் அரிசியை கொண்டு வரல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவனை கூப்பிடுறார், என்னப்பா எல்லாருக்கும் ஒரு வார காலம் நான் நேரம் கொடுத்தேன், ஆனா நீ இன்னும் அரிசியை கொண்டு வரலையே, என்ன காரணம்? அதுக்கு அந்த சீடன் சொல்றான், குருவே நீங்கள் சொல்கின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னீர்கள், யாருக்கும் தெரியாமல் திருடி கொண்டு வாருங்கள் என்றீர்கள். நான் ஒரு உயிர் உள்ள பொருள், என் உடலுக்குள் ஆன்மா இருக்கிறது. நான் திருடினால் அந்த ஆன்மா பார்த்து கொண்டு இருக்கிறது அல்லவா, நீ எப்படி யாருக்கும் தெரியாமல் திருட முடியும்? என் தாய் தந்தையருக்கு தெரியாமல் திருடலாம், ஆனால் என் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவிற்கு தெரியாமல் நான் திருட முடியாதே, அது எப்படி யாருக்கும் தெரியாமல் திருட முடியும்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவனை கட்டி வாரி அணைத்துக் கொண்டார். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த சீடன் வேறு யாரும் அல்ல, விவேகானந்தர் தான் அந்த சீடன். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பயிற்சியை தான் கொடுத்தார். ஆனால் அந்த ஒரு சீடன் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பவனாக இருந்தார். என்றும் ஒருவுதல் வேண்டும், புகழோடு நன்றி பயவாவினை. உனக்கு புகழையும் அறத்தையும் எது கொடுக்கவில்லையோ அதை செய்யக்கூடாது. இதுதான் இரண்டாவது குறள் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்த குறள், அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இந்த ஒரு குறள், அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் என்று சொன்னால், நீ எவ்வளவு தீய வழிகளிலே பொருளை ஈட்டுகிறாயோ மீண்டும் அதே தீய வழியிலே அந்த பொருள் சென்றுவிடும். நாம் நினைத்து கொண்டிருப்போம் இத்தனை செல்வத்தையும் நாம் நம்முடைய வாரிசுகளுக்கு விட்டு செல்வோம் என்று. இறைவன் ஒரு கணக்கு போட்டை வைத்திருப்பான். உனக்கு பின்னால் யார் யார் வாரிசாக வர வேண்டும் என்று முன்கூட்டியே அவன் ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பான். நீ ஒரு 300 கோடிக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறாய் என்றால் அந்த 300 கோடி சொத்தையும் அழித்து
பிறகு ஒரு 300 கோடி கடனாகவும் ஆடக்கூடிய அளவிற்கு ஒரு பிள்ளையை கொண்டு வந்து சேர்ப்பான். அது 30 வருடங்கள் வாழ்ந்தவரும் கிடையாது, 30 வருடங்கள் வீழ்ந்தவரும் கிடையாது என்று சொல்வார். இன்னும் சொல்ல போனால் 3 தலைமுறை. ஒரு செல்வம் என்பது நிலைத்திருக்கும் என்றால் 3 தலைமுறை வரை நிலைத்திருக்கும். பின்னால் ஒரு தலைமுறை வந்து அதை மொத்தமாக அழித்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைய பேரை பார்த்திருப்பீர்கள். அவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள், இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை என்னவென்று நீங்கள் யோசித்து பார்த்தால் அவர்களை பற்றிய உண்மை உங்களுக்கு தெரியும். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும். நீங்க நேர்மையான வழியிலே பொருளை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். அறத்தின் பார்பட்டு தான் உங்களிடம் பொருள் இருக்கிறது. ஆனால் அந்த பொருள் கூட ஒரு நாள் உங்களை கைவிட்டு போகிறது. இப்பொழுது உங்களுக்கு கடவுள் மீது கோபம் வரும். நான் எந்த ஒரு தவறான வழியிலும் பொருளை ஈட்டாமல் அறத்தின் பார்பட்டு ஈட்டிய இந்த பொருள் என்னை விட்டு போய்விட்டதை. அதுக்கு வள்ளுவர் சொல்கிறார். இது வள்ளுவரை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நாம் கேட்பதாகவே வைப்போம். நீங்க என்ன சொன்னீங்க? தவறான வழியில சேர்த்த பொருள் தவறான வழியிலே போயிடுன்றீங்க. ஆனா நேர்மையான வழியிலே நான் சேர்த்த பொருள் கூட போய்விட்டதே, என்ன நான் செய்வது? இழப்பினும் பிற்பயக்கும். உன்னிடம் நேர்மையான வழியில் சம்பாதித்த பொருள் உன்னை விட்டு கடந்து போனாலும் உன் வாழ்வு முடிவதற்குள் மீண்டும் அவை உன்னை நாடி வந்தே சேரும் என்று வள்ளுவன் நமக்கு கூறுகிறார். நமக்கு உச்சபட்ச அதிகாரியாருங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி. தமிழுக்கு திருவள்ளுவனை விட வேறு யாரும் நமக்கு உச்ச நீதிமன்றம் கிடையாது. அவன் சொல்லிவிட்டான், உன்னை விட்டு எவ்வளவு பொருள் போனாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாதே, மீண்டும் ஒரு நாள் உன்னிடமே பூமரன் போல அது வந்து சேரும். ஆனால் தீமையால் செய்த பொருள் உன்னை விட்டு போய்விட்டால் மீண்டும் வராது. இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ளணும். அதுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்றோம் உங்களுக்கு. மேற்கு வங்காளத்திலே ஜெகதீஷ் சந்திரபோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஞ்ஞானி, தாவரவியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் இங்கிலாந்துல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல படிச்சார். படித்து முடிச்சுட்டு வந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜில் ஒரு ப்ரொஃபஸரா வந்து விரிவுரையாளரா வந்து வேலை செய்கிறார். அங்கு வேலை செய்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஆங்கிலேயர் நம்மை ஆண்டு கொண்டிருந்த காலம். அங்கே ஆங்கில பேராசிரியர்களுக்கு உயர்வான சம்பளம், ஆனால் இந்தியா பேராசிரியர்களுக்கு குறைவான சம்பளம். இப்போ முதல் மாசம் சம்பளம் வாங்கணும், பணியில சேர்ந்துட்டாரு. ஊதியத்தை போய் பார்க்கிறாரு, தனக்கு இணையான அந்த ஆங்கிலேய பேராசிரியர்களுக்கு அதிக சம்பளம் கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் நமக்கு குறைவாக கொடுத்திருக்கிறார்களே, வாங்க முடியாது என்று மறுதளித்து விட்டார். இது நீங்கள் என்னை அவமதிப்படுத்துவது இல்லை, ஒட்டுமொத்த என்னுடைய இந்திய மக்களை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். அறிவு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஆங்கிலேயனுக்கு ஒரு அறிவு, இந்தியனுக்கு ஒரு அறிவு என்று வித்தியாசம் கிடையாது. மூளை ஒரு மாதிரி தான் சிந்திக்கும். எனக்கு உங்களுடைய சம்பளம் தேவையில்லை என்று பணியாற்று. இப்படி பணியாற்றி அவருடைய சம்பளமே வாங்கல. இப்ப வறுமை தானா வந்துடும் இல்ல. இந்த வறுமையின் காரணமா என்ன பண்றாரு, பணக்காரர்கள் இருக்கின்ற வீதியிலே, ஏன்னா அந்த காலத்திலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல போய் படிச்சுட்டு வந்தாருன்னா எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்திருக்கணும். அந்த பணக்காரர்கள் வீதி மேற்கு வங்கத்திலே தன்னுடைய வீட்டை விற்பனை செய்து விடுகிறார். விற்பனை செய்து விட்டு ஒரு சாதாரண குடிசை வீட்டுக்கு போய் சேர்ந்து விடுகிறார். அது ஒரு நதிக்கு அந்த புறத்திலே இருக்கக்கூடிய வீடு. இப்போ ஒரு படகை வாடகைக்கும் எடுத்துக்கிறார். தினந்தோறும் தன்னுடைய மனைவி அந்த படகிலே அழைத்து கொண்டு அக்கறையிலிருந்து இக்கரை வந்து இவரை இறக்கிவிட்டு அந்த பெண்மணி மீண்டும் அந்த படகை கொண்டு போய்விடுவார். மீண்டும் மாலை நேரத்திற்கு இவர் வந்து நிற்பார். மீண்டும் அந்த பெண்மணி படகை எடுத்து கொண்டு வந்து இவரை அழைத்து கொண்டு போவார். 3 வருடங்கள் ஆகிவிட்டது. 1 மாத சம்பளத்தை கூட தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக அவர் நின்றார். சம்பளத்தை வாங்கல ஜெகதீஷ் சந்திர போஸ். வெள்ளையன் பார்த்தான், இவ்வளவு உறுதிப்பாடோடு ஒருவன் இருக்கிறானே என்று நினைத்து 3 ஆண்டுகளுக்குரிய சம்பளத்தை மொத்தமாக கொடுத்தான். இடப்பினும் பிற்பயக்கும் நற்பால் அவை.
ஏனென்றால் அவர் அறத்தின் பார்பட்டு நின்றார். வறுமை வந்த பொழுது அவர் ஒரு கணம் கூட தன் வீட்டை விற்கிறோமே என்ற ஒரு மன சஞ்சலப்படவில்லை. அவரிடம் அறநெறி இருந்தது. என் பக்கத்திலே நியாயம் இருக்கிறது. ஒரு வேலைக்கு சம ஊதியம் இல்லாமல் இங்கே இனப்பாகுபாடு பார்க்கிறார்களே என்பதற்காக ஊதியம் வாங்காமலே 3 ஆண்டு காலம் பணியாற்றினார். அந்த பணியாற்றதினுடைய பலன் அந்த 3 வருட சம்பளத்தையும் மொத்தமாக இவருக்கு கிடைத்தது. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் பின்னால் ஒரு காலத்தில் நற்பால் அவை, உனக்கு நன்றியை அது செய்துவிட்டு போகும். ஐயா, என்ன ஒரு பால்காரி தினந்தோறும் ஆற்றிற்கு உள்ளே கூடையை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்தை நோக்கி மோர் விற்கிறதுக்காக போவான். இப்படி மோர் வித்துக்கிட்டு அதுக்குரிய பணத்தை சேமிச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்படியாக இருக்கின்ற காலத்துல ஒரு நாள் கொஞ்சம் ஆற்றில வெள்ளம் கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கு. கால்கள் 2இல் முத்துக்கள் பதித்த கொலுசு அணிஞ்சிருக்கான். அவ வருமானத்தை எல்லாம் சேர்த்து சேர்த்து காலுக்குள்ள அந்த கொலுசை அணிந்து கொண்டு அதிலே முத்துக்களை பதித்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் அந்த கரையை ஆற்றின் ஊடாக பார்க்கிறா. கரைக்கு போய் பார்க்கிறா, ஒரு கொலுசை காணும். ஒரு கொலுசு தான் இருக்கு. என்ன செய்யறதுன்னு புரியாம சரி மோரை விற்கிறதுக்காக போறான். போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயில், அந்த கோயில்ல ஒரு துறவி, அதாவது துறவி என்று சொன்னால் இன்றைக்கு BMW கார்லயும் சொகுசு பங்களாக்களையும் வாழ்கின்ற துறவி அல்ல. துறவி என்று சொன்னால் பட்டினத்தார் சொல்வதை போல பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அறிந்து நரிபோல் உழன்று காணும் நன்மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்வோல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. ஒரு துறவிக்குரிய இலக்கணத்தை வள்ளுவன் கூட சுருக்கமாக சொல்லியிருப்பான். பட்டினத்தார் சொன்ன அளவிற்கு ஒரு துறவி என்றால் எப்படி இருக்கணும்? இந்த பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து நாய் போல் உழன்று நரிபோல் திரிந்து காணும் நன்மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்வோல் இருப்பர். அந்த ஒரு வரைக்கும் மட்டும் சொல்றேன். அந்த துறவியை பார்த்தா குழந்தை போல இருக்கணும். செய்வோல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெரிந்தவர். அப்படிப்பட்ட ஒரு துறவி. அந்த துறவியிடம் போய் இவ ஆற்றாமை, கொலுசு போச்சே சாமியார் மூலமா எதனா கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல மை வச்சு எதுனா பார்க்க முடியுமா அப்படின்னு அந்த துறவி கிட்ட போறான். அந்த ஊர் மக்கள் வரிசையா நின்னுகிறாங்க அவரிடம் திருநீர் வாங்குவதற்காக. இப்படி ஒவ்வொருத்தரா திருநீர் வாங்கிட்டு வராங்க. இவளும் வரிசையில போய் நிக்கிறார். நின்ன உடனே அவர் திருநீர் கொடுக்கிறார். திருநீரை வாங்கிட்டு உனக்கு என்னம்மா கோரிக்கை? ஐயா, தினந்தோறும் நான் கிராமங்களுக்கு சென்று மோர் விற்பவன். அப்படி மோர் விற்கக்கூடிய பணத்திலே நான் ஒரு கால் கொலுசு வாங்கி போட்டு இருந்தேன். அதுல ஒரு கொலுசு ஆற்றோட போச்சு, ஒரு கொலுசு மட்டும்தான் காலில் இருக்கு. அதுக்கு மறுபடியும் கிடைக்குமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்போ அந்த துறவி சொன்னார். என்ன சொன்னார்னா, உன்னுடைய உண்மையான உழைப்பு, நீ கொடுத்த மோரிலே எந்த அளவிற்கு பால் கலந்திருந்ததோ அந்த பாலினுடைய மதிப்பு என்னவோ அந்த உண்மையான மதிப்பு தான் உன் காலிலே ஒரு கொலுசாக இருக்கிறது. அதாவது மோர்ல தண்ணி கலக்கலாம், ஆனா நீ தண்ணியில மோர் கலந்து வித்திருக்க. நீ தண்ணியில சம்பாதிச்ச பணம் அந்த தண்ணியிலேயே போயிடுச்சு. ஆக தொழில் எதுவாக இருந்தால் அதிலே ஒரு நேர்மை கடைபிடிக்க. அந்த நேர்மை இல்லைன்னா என்னவாகும்னா, நீங்கள் எப்படி அறம் தவறிய வழியிலே பொருளை சேர்க்கிறீர்களோ அது அப்படியே போய்விடும். சலத்தால் பொருள் செய்த மாத்தல்
அது என்ன பண்ணும்னா, பசுமண் களத்துல தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னு வச்சுங்க. இப்போ சுடப்பட்ட மண் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றினால் நிற்கும். ஆனா சுடப்படாத ஒரு மண்பானை இருக்கு. அந்த மண்பானைக்குள்ள தண்ணி ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? மண்பானையும் உடைஞ்சிடும், தண்ணியும் போயிடும். அதனால் அறத்தின் வழியாக நீ பொருள் ஈட்டாமல் சேர்த்தினா அது எப்படி இருக்குன்னா, பசுமண் களத்துள் நீர் பெய் திரி அற்று. பசுமண் களத்துக்குள் ஊற்றிய நீர் எப்படி வழிந்து ஓடி விடுமோ அப்படி உன் செல்வமானது அழிந்து போய்விடும். நீ மோரில் ஊற்றிய தண்ணீர் தண்ணீரோடு போய்விட்டது. அந்த மோரிற்குரிய காசு மாத்திரம்தான் உன் காலிலே கொலுசாக இருக்கிறது என்று அவர் அவளுக்கு ஒரு வியாபாரத்தினுடைய தன்மையை புரிய வைக்கிறார். காலமேக புலவர் என்று ஒரு புலவர் இருந்தார். அந்த காலமேக புலவர் ஒரு நாள் வீதியிலே நடந்து கொண்டு வருகிறார். நன்றாக வெயில் நேரம். வெயில் நேரத்தில் அவருக்கு தண்ணீர் தாகம். எங்கு பார்த்தாலும் வீடுகள் இல்லை, ஒரு குளங்களும் இல்லை, கிணறும் இல்லை தண்ணீர் குடிப்பதற்கு. இப்படியே அவர் வறண்டு போய் வந்து கொண்டிருக்கிறார். எதிரிலே ஒரு மோர்க்காரி வந்து கொண்டிருக்கிறார். கூடையிலே மோரை சுமந்து கொண்டு வருகிறார். வந்த அந்த பெண்ணிடம், இவர் எனக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் மோர் குடுத்தினா நான் குடிச்சுக்கிறேன். அப்போ அந்த பெண் சொல்றா, நீ இந்த ஊருக்கு ஏதோ புதுசா தெரியுறியே, இந்த ஊர் ஆளே இல்லையே, நீ யாருன்னு கேட்கிற. அதற்கு காலமேக புலவர், நான் ஒரு புலவன்மா, எனக்கு பாடுவதுதான் தொழில். அப்படியா? வேணா நீ என்ன ஒரு பாட்டு பாடு. இப்ப மோர் கொடுத்துற, குடிச்சிடு, தாகத்தை தனிச்சுக்கோ. என்னை புகழ்ந்து நீ ஒரு பாட்டு பாடணும். அப்ப அந்த காலத்துல கூழுக்கு பாடினால் அவ்வை, இங்கு மோருக்கு பாடினான் காலமேகம். அங்கே கம்பர் பொண்ணுக்கும் பாடினார். பொன் கொடுத்தால் தான் பாடுவேன் என்றும் கம்பர் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட புலவர்களும் இருந்திருக்கிறார்கள். வயிற்று பசிக்காக பாடிய புலவர்களும் இருந்திருக்கிறார்கள். இப்ப குடிச்சிடுறாரு, தாகத்தை தீர்த்தாள் அல்லவா, அவளை பாராட்டி பாடணும். ஆனா காலமேகம் யாரு? குசும்பனாச்சே. பாடல் பாடுறான் பாருங்க. கார் என்று பேர் படைத்தாய் ககனத்துறையும் போது, நீர் என்று பேர் படைத்தாய் நெடுந்தரைக்கு வந்ததற்பின். நீர் என்று பேர் படைத்தாய் நெடுந்தரைக்கு வந்த பின். நீ வானத்தில் இருக்கும்போது உனக்கு கார் என்று பெயர், தரைக்கு வந்துட்ட, உனக்கு என்ன பெயர்? நீர் என்று பெயர். வார்சடை மென்கூந்தல் பால் ஆய்ச்சியர் கை வந்ததன் பின். இப்போ வானத்தில் இருக்கும்போது அதுக்கு கார், மழைக்கு இங்க பூமிக்கு வந்த பின்னால அதுக்கு பேர் நீர். ஆனா உன் கைப்பட்ட உடனே அந்த நீர் கூட மோராகி விட்டதே என்று கண்டல் அடித்தான். வார்சடை மென்கூந்தல் ஆய்ச்சியர் பால் கை வந்ததன் பின் என்ன ஆயிடுச்சுன்னா, மோர் என்று பேர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே. உன் கைக்கு வந்த பின்னால தண்ணீர் கூட மோர்னு பேர் வந்துச்சு. அதனால அந்த காருக்கு 3 பெயர், ஒன்று கார், ஒன்று நீர், இன்னொன்று மோர். ஆக இந்த பாடலை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கல்வி அறிவோடு அன்று மோர் விற்ற பெண் கூட இருந்திருக்கிறாள் என்பது இங்கு புரிகிறது. ஆக ஒருவரின் தொழிலின் பொருட்டு அவருக்கு மொழியாளுமை இருக்குமா என்றால் அப்படி இல்லை. கீழடியிலே கிடைத்த சுடுமண் பானைகளில் எல்லாம் தமிழ் எழுத்துக்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருந்திருக்கிறது என்றால் ஒரு மண்ணை செய்கின்ற கொயவனுக்கு கூட தமிழ் ஆர்வம், தமிழ் ஆற்றல் இருந்திருக்கிறது என்று பொருள். சங்க காலம் தொட்டு இன்றைய காலம் வரை இந்த தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் தொடர்ச்சியாக அருளாளர்களும் ஞானாசிரியர்களும் இந்த மண்ணிலே தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். மற்ற சமயங்களில் மற்ற இனங்களில் தொடர் என்பது கிடையாது. நம் தமிழ் சமூகத்திற்கு மாத்திரம்தான் ஒவ்வொரு நூற்றாண்டு காலத்திலும் ஒவ்வொருவராக இந்த மண்ணிலே தோன்றி இந்த தமிழையும் இங்கு சமயங்களையும் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தமிழ் என்பது என்றைக்கும் நம்முடைய உயிர் நாடியாகவும் உயிர்ப்பு சக்தியாகவும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் தமிழ் வாழும்.
உலகத்தில் நம்மோடு இணைந்து தோன்றிய மொழிகள் எல்லாம், செம்மொழி என்று சொல்லப்பட்ட மொழிகள் எல்லாம் கிரேக்கம், ஈப்ரு, லத்தீன் இவையெல்லாம் காணாமல் போய்விட்டன. காரணம், அவை வழக்கு சொல்லில் இருந்து மறைந்து விட்டன. மற்ற மொழிகளினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக அது மறைந்து போகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. நம்முடைய வள்ளுவத்தை காவி கொண்டாடினாலும் சரி, இல்லை கருப்பு சட்டை கொண்டாடினாலும் சரி, ஆனால் யாரும் உரிமை கொண்டாடாதீர்கள். காரணம், அவன் நமக்கு மட்டும் ஆனவன் அல்ல, இந்த உலக இயக்கத்திற்கே பொதுவானவன். அதனால் நாம் தத்து கொடுத்த பிள்ளையை, அந்த திருவள்ளுவன் என்ற மாமனிதனை உலகத்திற்கு கொடுத்ததாகவே இருக்கட்டும். அப்பொழுதுதான் இந்த உலக சுழற்சி என்பது தமிழனை மையப்புள்ளியாக வைத்து சுழலும் என்று